ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெயிலா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன், அதில் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். 2-3 ஸ்பூன்ஸ் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கலரிசி எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாங்கள்லாம் ஏஜ்மெண்ட் டைமில் காலையில் நாட்டுக்கோழி முட்டை ஃபஸ்ட்டு குடிக்கிறது கொடுக்குவோம். அதை குடித்த உடனே அது நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு இந்த கருப்பு உளுந்தங்களி தான் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அதில் யூஸ் பண்ணுற கருப்பு உளுந்தும் நல்லது. நல்லெண்ணெயும் உடம்புல சூட்டை குறைக்கும். நல்லெண்ணெய் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது, போனுக்கும் நல்லது, கருப்பட்டியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்தங்களியை அடிக்கடி பண்ணி கொடுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கெட்டியான பதம் வரும். அப்போ நல்லெண்ணெய் ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதில் பாதி அளவு ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த கருப்பு உளுந்தங்களி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். குறிப்பாக பொண்ணுங்களுக்கு ஏஜ்டு பண்ணுற டைமில் முக்கியமாக கொடுக்கணும். அந்த டைமில் இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த களி உதவி செய்து பீரியட் டைமில் பேக் பெயின் வராமல் தடுக்குது. வீக்லி ட்வைஸு இந்த கருப்பு உளுந்தங்களியை பண்ணி கொடுக்கலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு கலர் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த உளுந்த மாவில் மசாஜ் பண்ணோன்னா நல்லாவே கலர் கிடைக்கும். பெரியவங்களாக ஆக ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம், நல்ல கலர் கிடைக்கும். இப்போ கருப்பட்டி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். கிண்டிக்கிட்டே வந்தோன்னா நல்லா வெந்து வரும். எப்படி வெந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையில் தண்ணி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். உடம்பு ரொம்ப வலியாக இருக்குது, புண்ணு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த உளுந்தங்களியை பண்ணி கொடுத்தோன்னா வலியெல்லாம் கம்மியாகும். பொண்ணுங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த உளுந்தங்களி உதவி செய்து இருக்கிற மீதி நல்லெண்ணெயை ஊற்றி கிண்டணும். பொண்ணுங்க கன்சீவாக இருக்கிற டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த உளுந்தங்களி பண்ணி கொடுக்கலாம். உளுந்த கஞ்சியும் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்றனால நார்மல் டெலிவரி ஆகிறது கூட சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போது ரெடி ஆயிடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் பொண்ணுங்களுக்கு இந்த உளுந்தங்களியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணி கொடுத்தோன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டவே இல்லை. இப்போ களி ரெடி. இது ஒரு பவுலில் நல்லெண்ணெய் தடவிட்டு அதில் களியை போட்டு பிளேட்டில் கார்னிஷ் பண்ணிடலாம். அல்வா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.